ஏடிஎம் கார்டுகளில் இருந்து தகவல்கள் திருடப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சுமார் 6.5 லட்சம் ஏடிஎம் கார்டுகளை பாரத ஸ்டேட் வங்கி முடக்கியுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி ஏறக்குறைய 20 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. இந்த சூழலில் ஏடிஎம் கார்டுகளின் பின் நம்பரை மாற்றாத வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் கார்டுகளை அந்த வங்கி முடக்கி வருகிறது. அந்த வகையில் இதுவரை 6,25,000 ஏடிஎம் கார்டுகளை அந்த வங்கி முடக்கியிருக்கிறது. எனினும் பாரத ஸ்டேட் வங்கியின் பணப்பரிவர்த்தனைகள் முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஏடிஎம் கார்டுகளின் பின் நம்பரை மாற்றும்படி வாடிக்கையாளர்களை அந்த வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. முடக்கப்பட்ட ஏடிஎம் கார்டுகளுக்கு பதிலாக கட்டணமில்லாத கார்டுகளை பாரத ஸ்டேட் வங்கி விநியோகம் செய்து வருகிறது. இதேபோல் HDFC வங்கியும் ஏடிஎம் கார்டுகளின் ரகசிய எண்ணை மாற்றும்படி வாடிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. பிற வங்கிகளின் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் HDFC கேட்டுக்கொண்டுள்ளது. இப்போ நடக்கிறது இது மாதிரியாக பல இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான காரணமே இந்த செலவை குறைக்க வேண்டும் என்று நிரந்தர ஊழியர்கள் செய்ய வேண்டிய இந்த வேலையை அட்டைகள் மூலமாக வெளியே கொடுத்து இந்த அனைத்து அட்டைகள் பராமரிப்புமே தனியார் நிறுவனங்களிடம் இன்றைக்கு வெளியேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. ஏடிஎம் கார்டுகளில் இருந்து தகவல்கள் திருடப்படுவதாக கடந்த மே, ஜூலை மாதங்களில் புகார்கள் எழுந்தன. இதனை அடுத்து தகவல்கள் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் கார்டுகளை பல்வேறு வங்கிகளும் கடந்த மாதம் முதல் திரும்ப பெற்று வருகின்றன. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ரிசர்வ் வங்கி, தரவுகள் திருட்டு, சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து தகவல் கிடைத்ததாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது.